வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதலும் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால் பரிபூர்ண சந்தோஷத்தோடு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க. சரி, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உங்களுடைய மனசில் நீண்ட நாட்களாக இருந்த வள்ளி தெய்வானி தாயார் எப்படி பிறந்து வளர்ந்து ஐயனை சரணடைந்தாங்க, எப்படி திருக்கல்யாணம் நடந்தது, இது போன்ற பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே இன்று விடை தரக்கூடிய வகையில் தான் இந்த பதிவானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. அதுவும் ஒரு சில விஷயங்களை கேட்டிங்கன்னா அப்படியே அசந்து போயிட்டு போகிறீங்க. ஆனந்த கண்ணீருக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் மகிமையும் உண்டா அப்படின்னு ஆச்சரியப்பட போகிறீங்க. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையிலுமே இந்த பதிவானது அமைஞ்சிருக்குன்றதுனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். கந்தபுராணம் இன்றைய பாகம் 19வது பாகம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு மகிழ்ச்சியில் தோன்றிய மங்கையர் இருவர் அப்படின்ற தலைப்புல தான் இன்றைய பகுதியானதை நம்ம பார்க்க இருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கந்தபுராணம் எடுத்த உடனே முருகப்பெருமான் பிறந்தாரு, அதுக்கப்புறம் சூரனை வதம் செய்தாரு, திருக்கல்யாணம் நடந்தது அப்படின்றத தாண்டி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நவ வீரர்களுடைய தோற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமானுக்கு முதல்ல இருந்த வாகனம்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஆட்டுக்கடா அப்படின்றதும் போன்ற பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கந்தபுராண தொடரில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? சரி, அது போலதான் இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாகத்துல வள்ளி தெய்வானி அம்மா எப்படி தோன்றினாங்க அப்படின்றதும் அவங்க தோன்றிய அந்த விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த விஷயமே எனக்கு தெரியாதுமா, இப்பதான் முதல்ல நம்ம உங்க சேனல் பார்த்து இந்த பதிவு பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வள்ளி தெய்வானி அம்மா எப்படி தோன்றினாங்கன்றத அப்படின்றத உங்களுக்கு தெரியுது, முதல் முறையா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய பதிவுல உங்களுக்காக கேள்வி ஒன்று கேட்க போறேன். அதாவது கந்தபுராண தொடர் இன்றைய பகுதி சம்பந்தமா உங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்க போறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு நம்ம வேலவன் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து நம்ம வஜ்ர வேலானதை அவங்களுக்கு வழங்க போறோம். அதனால இன்றைய பதிவானதை ரொம்ப கவனமா கேளுங்க. அதில் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. அதுவும் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை டைப் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாமா? கந்தபுராண கதையை கேட்க ஆரம்பிச்சிருவோமா? முருகப்பெருமான் அழகா தோன்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு. ஐயன் இருக்கிறது கைலாயத்துல இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் கந்தகிரி. கந்தகிரி என்ற மலையில தான், மலை என்றாலே முருகனுக்கு ரொம்ப பிரியம் போல இருக்கு. முதல்ல அவருக்குன்னு ஒரு மலை அமைஞ்சது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கந்தகிரி தான். கந்தகிரியில அழகான முறையில் அவரும் அங்கே ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அழகை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் வேணுன்ற மாதிரி முருகனோட அழகை சொல்லவே வேணாம். அப்படி இருக்கும்போது கந்தகிரியில முருகன் அமர்ந்திருக்கும் அந்த கோலத்தை பார்க்கும்போதே அப்படி ஒரு பேரானந்தமா இருக்கு. மாநிலராக இருக்கக்கூடிய நமக்கே அதை நினைச்சு பார்க்கும்போது கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருதுன்னும் போது அங்கேயே இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும், ஏன் விஷ்ணு பகவான் தன்னுடைய மருமக பிள்ளை இல்லையா முருகப்பெருமான், குமரன் இருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்ததும் விஷ்ணு பகவானுக்கு பாஷ்பம் தோன்றியதாம். பாஷ்பம் அப்படின்னா கண்ணீர் துளி, அதாவது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ஆனந்த கண்ணீருடைய சூட்சமம், அந்த ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. ஆனந்த கண்ணீர் என்றது நமக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில முருகன் கோவிலுக்கு போறீங்க, திடீர்னு முருகன் கழுத்தில் இருக்க ஒரு மாலையை எடுத்து இந்தாமா அப்படின்னு கையில கொடுத்தா அப்படியே மனசுக்குள்ள இருந்து பொங்கி தன்னுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் ஒன்று வரும் பாருங்க. ஒரு பூரிப்பான ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்மளையும் அறியாம நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். 2 கண்ணிலையும் வர்றது பேர் ஆனந்த கண்ணீர் கிடையாது. வலதுபுறம் கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த நீரானது தான் ஆனந்த கண்ணீர். அப்படி விஷ்ணு பகவானுக்கு பாஷ்பம்னா ஆனந்த கண்ணீர். அப்படி விஷ்ணு பகவானுக்கு தோன்றிய வலது கண்ணிலிருந்து விடப்பட்ட அந்த 2 துளிகள் தான் 2 பெண்களாக உருவெடுக்கிறாங்க. ஒரு மங்கையர் பேர் அமிர்தவள்ளி, இன்னொரு மங்கையர் பேர் சுந்தரவள்ளி. 2 பிறவி எடுத்தா மாதிரி விஷ்ணு பகவானுடைய ஆனந்த கண்ணிலிருந்து தோன்றியவர்கள் தான் அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி என்ற 2 மங்கையர்கள். இந்த மங்கையர்கள் தான் பின்னாடி வருங்காலத்துல நமக்கு வள்ளி தெய்வானியாக நமக்கு உருவெடுக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஆனந்த கண்ணீர்ல இன்னொரு சூட்சமம் சொல்லட்டுமா? இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் தான்ன்றதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வலது கண்ணீர்ல 2 சொட்டு விழும்,
அந்த கண்ணீரை நீங்க யாருக்கு வருதோ, யார் அழறாங்களோ அவங்க அதை எடுத்து சுவைத்து பார்த்தால் அது இனிக்குமா? ஆமாங்க, அது வந்து இனிக்குமாம். அதே சமயம் மற்றவர்கள் யாரேனும் அதை தொட்டு சுவைத்து பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ருசியானது தெரியாதான். யாருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வருதோ அந்த கண்ணீர் துளிகளை எடுத்து நம்ம சுவைத்து பார்த்தால் அது இனிக்கும். எவ்வளோ ஒரு சூட்சமம் பாருங்க. அதுக்கு பேர் தான் அது ஆனந்த கண்ணீர். அப்படி வந்த ஆனந்த கண்ணீரால் இருந்து உருவெடுத்தது தான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். என்ன? ருத்ராட்சம். ஆமாங்க, ஈசன் எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆனந்த கண்ணீர் துளிகளிலிருந்து உருவெடுத்தது தான் ருத்ராட்சம். அதனாலதான் ருத்ராட்சத்திற்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தியும் உண்டு. ஈசனே நம்ம கையில வந்து கிடைச்சா மாதிரி, ஐயனுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைச்சா மாதிரி. நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு கோவிலுக்கெல்லாம் போறாங்க, அந்த ருத்ராட்சம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பாக்கியம் தெரியுமா? அதாவது ஐயனுடைய சிவபெருமானுடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து உருவானது தான் இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் தோன்றப்பட்ட இடம் தோன்றியது எப்படி அப்படின்னா சிவபெருமானுடைய ஆனந்த கண்ணீரிலிருந்து தோன்றியதா. அப்படி விஷ்ணு பகவானுடைய ஆனந்த கண்ணீரில் இருந்து தோன்றியவங்க தான் 2 மங்கையர். அவங்க தான் அமிர்தவல்லி, சுந்தரவல்லின்ற மங்கையர்கள் பிறக்கிறாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதாவது மாமா, அதாவது முருகப்பெருமானுடைய மாமா யாரு? விஷ்ணு பகவானுடைய. அப்போ கிட்டத்தட்ட பார்க்க போனா மாமாவுக்கு பிறந்த பிள்ளைகளை தான் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி, இப்போ இவங்க பிறந்தாங்க இல்லையா, 2 மங்கையராக பிறந்தவங்களுக்கு முருகன் மீது ஒரு பற்று, ஒரு ஆசை. அதாவது என்னன்னா, நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ எடுத்தவொடனே நேரடியாக போய் கல்யாணம் பண்ணிடணுமா? முருகனை நினைச்சு தவம் வந்து சரவண பொய்கையில வந்து கரையோரத்துல இவங்க தவம் இருக்கிறாங்க. அதாவது ஓம் சரவண பவ என்ற சடாசர மந்திரத்தை இவங்க ஓதி பல காலங்கள், பல வருடங்களா வந்து தியானிச்சவாறு இவங்க தவம் இருக்கிறாங்க. அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தவம் இருக்கிறாங்க. 2 பேருடைய நோக்கமுமே ஒன்றாக தான் இருக்கு. அதாவது முருகப்பெருமான திருமணம் செய்யணும்ன்றதான் இவங்களுடைய நோக்கமும் கூட. இவங்க தவம் இருக்கிறத மெச்சு ஐயன் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அப்போது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்களை மணந்து கொள்ள சரவணன் இணங்கவில்லை. அதாவது அவங்க தவம் இருக்கிறாங்க, அந்த தவத்தை மெச்சி முருகப்பெருமான் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இருந்தாலும் அமிர்தவல்லி இந்திரனுக்கு மகளாகவும் சுந்தரவல்லி பூலோகத்தில் சிவமுனிக்கு புதல்வியாகவும் தோன்றி வளர்ந்து வர வேண்டும் என்று அவர்களை முறைப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தெரிவிக்கிறார். மேல இருந்த பூவும் எழுது. மங்கையர் இருவரும் இதை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கிருந்து புறப்பட்டனர். அதாவது அமிர்தவல்லி வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இந்திரனுக்கு மகளாக நீ வளர்ந்து வா, அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து மணந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதாவது மேலோகத்துல வந்து அமிர்தவல்லி தேவனியாகவும், கீழோகத்துல அதாவது பூலோகத்துல வந்து சிவமுனிக்கு வந்து பிள்ளையாக நீ பிறந்து வளர்ந்து வா, நான் வந்து திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அமிர்தவல்லி வந்து தேவலோகத்துல வளர்ந்து வராங்க, இந்திரவல்லி வந்து பூலோகத்துல வளர்ந்து வராங்க. இந்திரனுக்கு மகளாக வளர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம ஏற்கனவே இந்த நவவீரர்கள் தோற்றத்துல வந்து அம்பாள் கோபம் கொண்டாங்கல்ல. கோபம் கொண்டதும் தேவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சபிச்சாங்க, கவனிச்சிங்களா? அதாவது உங்க யாருக்குமே வந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற சாபம் கொடுத்தாங்கல்ல. அதனுடைய சாபத்தின் காரணமா இந்திரனுக்கு வந்து குழந்தை இல்லை. அதாவது பிறந்த குழந்தையா நீலோத்பவ மலர்ல வந்து ஒரு குழந்தை இருக்கிறத இந்திரன் பாக்குறாரு. அப்போ அந்த குழந்தைய பார்த்து எடுக்கும்போது ஒரு அசிரீரி வந்து ஒலிக்குது. என்னன்னா, இந்த தெய்வ குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நீ எடுத்து வளர்த்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு அசிரீரி ஒலித்த உடனே இவருக்கு அந்த குழந்தைய பார்த்ததும் அப்படியே அள்ளி கொஞ்சலாமான்னு இருக்கு. மலர்ல மலர்ந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய அள்ளி அணைத்து இவர் கொண்டு ஆசையோடு கொண்டு போறாரு. குழந்தைய வளர்த்து வரக்கூடிய பொறுப்பை தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதத்திடம் வந்து கொடுக்கிறார். ஐராவதத்திடம் முழு பொறுப்பையுமே கொடுத்து ஐராவதம் தான் தேவயானி தாயாரை வந்து வளர்த்து வருது. அதனாலதான் பிற்காலத்துல தாயாருக்கு வந்து தெய்வ யானை அப்படின்ற பெயரும் வந்து வந்ததா ஐதீகம் சொல்லுதுங்க. ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்படி இப்போ அம்பாள், அதாவது நம்ம சுந்தரவல்லி தாயார் வந்து தேவயானியா வந்து இந்திரலோகத்துல வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம தேவயானி தாயார் எங்க வளர்ந்து வராங்க? வள்ளி மலையில வளர்ந்து வர போறாங்க. அந்த அம்மாவுடைய கதையை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேரம் வந்து உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பதிவானது வெள்ளிக்கிழமைக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கா. இந்த பதிவு ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் வள்ளி மலையில இருப்பேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நான் கொஞ்சமும் எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு தான். முருகன் அடியெடுத்து கொடுத்த இந்த கந்த புராண தொடரானதை எப்போ என் கையில் எடுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சனோ
அதிலிருந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு விஷயமே ஐயன் தாங்க வழி நடத்துகிறாரு. இந்த கதை சம்பந்தமாகவே என்னுடைய வாழ்க்கையிலுமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சமே எதிர்பாராத விதத்தில் ஒவ்வொரு நிகழ்வையும் நானும் பார்க்குறேன். என்ன நான் கதை சொல்ல வரணும், அந்த பகுதியில் என்ன வருதோ அது சம்மந்தமாகவே என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறத நான் கவனிக்கிறேன். இப்போது இன்றைக்கி இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா, நான் முடிஞ்சால் வள்ளிமலையிலேருந்து ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். எதனால் திடீர்னு இந்த பயணம் அப்படின்னா, என்னோடய அக்கா வந்து ஊர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு வேன் போல் பேசிக்கிட்டு வள்ளிமலைக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது நீ வந்தே ஆகணும்னு என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது ஐயனோட அருளால் நான் அநேகமாக நாளைக்கு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வள்ளிமலை முருகப்பெருமானை பார்த்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும். அது இன்னும் நிறைய அற்புத அதிசயங்கள் இருக்குது, நான் கண்டிப்பாக பதிவில் சொல்கிறேன். பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு வந்து வள்ளி தாயார் அழைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது பாருங்கள், இன்றைய பகுதியானது நம்ம வள்ளி தாயாரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுதுன்னா எல்லாம் சொல்லி வச்சு நடக்குதாங்க. அதுவாக தானாக நடக்குது, ஐயன் அருளால் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வள்ளி தாயாருடைய பிறந்த கதை என்னன்னு தெரிஞ்சுப்போமா? அம்பாள் பிறந்தது ஒரு மானின் வயிற்றில் தான் வந்து கருவாக உருவாகி அம்பாள் வந்து பிறக்கிறாங்க. அதுவுமே கூட நடந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா, வள்ளிமலையில் விஷ்ணு பகவான் வந்து தவநிலையில் அங்கே இருக்கிறாரு. விஷ்ணு பகவானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஒரு மானின் வடிவம் எடுத்து அங்கே துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், விஷ்ணு பகவானுடைய கனிந்த பார்வையானது அந்த மானின் மேலே படவுமே, இப்போ அந்த கன நேரத்தில் வள்ளி தாயார் வந்து கருவாக, மானினுடைய வயிற்றில் வந்து கருவாக உருவானதும் வந்து ஒரு வரலாறு சொல்லப்படுது. அதாவது எது எப்படி இருந்தாலும் மாமா பொண்ணதை முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இந்த கதையானதே வருதுங்க. இப்போ மானின் வயிற்றில் கருவாக உருவாகி பிறக்கிற குழந்தை ஒரு பெண் குழந்தை வடிவம் எடுத்து அழகான ஒரு பெண் குழந்தைய வந்து பிறக்குது. பிறந்த அந்த குழந்தைய மான் வடிவம் கொண்ட மகாலட்சுமி சித்திர உருவம் எடுத்து மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் சேர்ந்து அந்த குழந்தையானதை அங்கே வள்ளி மரங்கள், அந்த வள்ளிக்கிழங்கானது நிறைய இருக்குமா, அந்த இடத்துல வந்து கீழே நல்ல ஒரு பள்ளம் போல தோண்டி வள்ளிக்கிழங்கோடு சேர்ந்து அந்த குழந்தையானது அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்த, அதாவது மலைகளுக்கே அரசனாக இருக்கக்கூடிய நம்பிராஜனுடைய கண் பார்வையில் படுது. அப்போ அங்கே போய் பார்த்தா வள்ளிக்கிழங்குக்கு கீழே அந்த மண் தோண்டப்பட்ட இடத்துல வந்து ஒரு பெண் குழந்தை வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசையாக அள்ளி தூக்கி கொண்டு வராங்க. நம்பிராஜன் அந்த குழந்தைய ரொம்ப ஆசையோடு அள்ளி அணைச்சி தூக்குறாரு. என்னன்னா, அவருக்கு வந்து பெண் குழந்தை வாரிசு கிடையாது, ஆண் குழந்தை மட்டுமே. அப்போ இந்த குழந்தையான இறைவனே எனக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த வள்ளி கிழங்கைகளுக்கு இடையில வந்து அம்பாலை எடுத்ததுனால, வள்ளி தாயாரை எடுத்ததுனால வள்ளி என்ற பெயர் சூட்டி நம்பிராஜனுடைய மகளாகவே வள்ளி தாயார் வந்து வளர்ந்து வராங்க. ஓரளவு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அப்படின்னா அந்த திணையானதை வளர்த்து அதை அறுவடை செய்வாங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இது எல்லாருமே அளவு வளர்ந்த பிறகு அந்த காடு கழனியில் இருக்கக்கூடிய அந்த திணை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையானதை வள்ளியம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது காக்கா, குருவி இதெல்லாம் வந்து திணையை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து துரத்தி பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையானதை வள்ளியம்மாவுக்கு கொடுக்குறாங்க. திணைப்புனை திணை பண்டு காத்த மடந்தை கேள்வா அப்படின்னு வரும் பாருங்க. அதாவது திணைப்புணம் அப்படின்னா திணைப்பயிர்கள் வளையக்கூடிய ஒரு இடம், சரியா? இப்போ வந்து அம்பாள் அங்கே இருக்கிறாங்களே, அந்த மலையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய அந்த அழகை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். உண்மையாகவே வள்ளி தாயாருடைய முகம் வந்து அவ்வளோ ஒரு கலையாக இருக்கும். இதை வந்து நாரதர் என்ன பண்ணுறாராம், கொண்டு போய் முருகரிடம் சொல்கிறாராம். இந்த மாதிரி வள்ளிமலையில் ஒரு வள்ளின்ற பெயர் கொண்டு ஒரு பெண் இருக்கா, என்ன அழகு, அழகுனா அழகு அப்படின்னு வந்து வள்ளியம்மாவுடைய அழகை நாரதர் வந்து முருகரிடம் சொல்கிறாராம். அப்போ முருகருக்கு தெரியாதா, ஏன்னா வரம் கொடுத்தவரே அவர் தானே. அதனால சரி, நம்ம வருங்கால மனைவி எப்படி இருக்காங்க பார்த்துட்டு போலான்ற மாதிரி ஐயன் வந்து முதல்ல வந்து வராரு. வரவர் முருகர் வேடம் இல்லாமல் மாநில ரூபத்தில் வந்து வராரா. வந்து அம்பாளிடம் வந்து வள்ளியம்மா கிட்ட வந்து பேச வராராம். அப்போ மானிட உருவம் எடுத்து வந்த முருகப்பெருமான் வந்து வள்ளி தாயாரை பார்க்குறாராம். வள்ளி தாயார் வந்து அப்படியே கருணையின் வடிவமாக இருக்காங்களாம். பார்த்ததும் இவர் வந்து பேசணும் அப்படின்னு வந்து போகிறாராம். 2-3 வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போதே அம்பாள் வந்து யார் என்னன்னு தெரியல, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர், அதுவும் ஆண் பிள்ளையாக இருக்காரு, எப்படி நம்ம பேச முடியுன்றதுனால இவங்க வந்து அவர்கிட்ட பேசுகிறத இவங்க தவிர்த்துட்டு இவங்க போகிறாங்களாம். ஆனால் இவர் விடுற மாதிரியே இல்லையா, ஏதோ ஒரு சில வார்த்தைகளை இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யார் அப்படின்னா, அவருடைய அப்பா நம்பிராஜன் வந்து தன்னோட மக்களோட அங்கே வரக்கூடிய அந்த சத்தத்தை வந்து கேட்டதும் அம்பாள் வந்து பயந்து போகிறாங்களாம். என்னன்னா, திடீர்னு ஒரு ஆடவரோட பேசிகிட்டு இருந்தால் அப்பா என்ன சொல்லுவாரோ என்னமோ அப்படின்னு இவங்க பயந்தாங்களாம். இவங்க பயந்ததை பார்த்ததும் முருகப்பெருமானும் சரி என்ன நடக்குமோ ஏதோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே அப்படியே வேங்கை மரமாக மாறி நின்றதாக ஒரு ஐதீகம். இப்போ நம்ம அங்கே போனாலுமே வேங்கை மரம் இருந்த அந்த அடையாளமும் இருக்கு.
அதனால வேங்கை மரமா இவர் மாறிடுறாரா. வந்தவர் வந்து திடீர்னு என்ன இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இங்க வந்து வேங்கை மரம் இருக்கே அப்படின்னு பார்த்ததும் சரின்னு அந்த மக்கள் எல்லாரும் வெட்டணும் அப்படின்னு போறாங்களாம். அப்போ நம்பிராஜனே சொல்றாரு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், என்னுடைய மகள் வந்து இங்க திணைப்புணத்தை பாத்துக்கிறாள், அவளுக்கு நிழலாக இந்த மரம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்பிராஜன் போயாச்சான். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வள்ளியம்மாவை வந்து துரத்தி காதலித்தார் முருகன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வள்ளி தாயாருக்கு தெரியும் தான் வந்து இந்த பிறவி எடுத்ததே ஐயன் முருகனை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால அம்பாள் வழிபட்ட அந்த லிங்கம் நம்ம வள்ளிமலைக்கு போனா தெரியும். அந்த லிங்கத்தை பூஜிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் வரலும் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பதிவுல சொல்றேன் பாருங்க. அப்படி அம்பாள் வந்து ஈசனை உருகி ஈசனின் மகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான திருமணம் செய்திக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து அங்க வழிபட்டதாகவுமே வரலாறு உண்டு. இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வயதான ரூபம் கொண்டு வள்ளியம்மாவிடம் வந்து பேச போறாராம். அப்போ அம்பாள் வந்து ரொம்ப கருணையானவள் இல்லையா, அதனால அந்த வயதானவரை பார்த்ததும் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லி அப்பதான் அம்பாள் வந்து தேனும் தினைமாவும் வந்து கொடுத்தாங்களாம். ஞான வேடம் கொண்ட முருகப்பெருமான் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாராம். சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துதான். அப்போ அம்பாள் வந்து இவங்க எப்பவும் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை கொடுக்க வந்தா, எனக்கு இந்த தண்ணியெல்லாம் வேண்டாம், சூரியன் பார்க்காத சுனை நீர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த வயதான தோற்றத்தில் உள்ள முருகப்பெருமான் கேட்டார். அதாவது வள்ளி என்ன பண்றான்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்க சூட்சமத்தை அவர் உருவாக்குறாரு. ஆனா வள்ளியம்பாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி தானே வேணும், சூரியன் காணாத சுனை தானே உங்களுக்கு வேணும் அப்படின்னு அங்க சூரியன் காணாத சுனை வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அம்பாள் வந்து அங்கிருந்து தண்ணி எடுத்து முருகனுக்கு கொடுத்ததாகவுமே ஐதீகம் உண்டு. இன்னமும் அந்த இடத்துல ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. போறவங்களும் சுத்தபத்தமா அதை வச்சிருக்கணும். முடிஞ்சா அங்க கேட்டோம் அப்படின்னா அங்க கூடிய தண்ணியை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்படி முருகனுடைய தாகத்தை தீர்த்த சுனை நீரும் வந்து அங்க இருக்குன்னு அதை மட்டுமா முருகன் செய்தாரு. அதாவது இந்த வயதான தோற்றம் கொண்ட முருகப்பெருமான் இன்னொரு விஷயமா சொல்றாரு. என்னன்னா, நான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ வள்ளியம்பாள் வந்து ஏதோ பாவம் போனா போது வயதானவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சாப்பிட தினைமாவை கொடுத்து தண்ணி கொடுத்தா உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட அவங்க வந்து பார்த்தாங்களாம். சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தன்னுடைய துணைக்கு தன்னுடைய அண்ணனை அழைக்கிறாரு முருகப்பெருமான். அப்பதான் விநாயக பெருமான் ஆணைமுகனா, அதாவது யானையா வந்து உருவம் எடுத்து வந்து வள்ளித்தாயாரை துரத்தியதாகவும் வள்ளித்தாயார் பயந்து வந்து முருகனை வந்து கட்டி அணைத்ததாகவுமே வந்து ஒரு வரலாறு உண்டு. அதாவது அம்பாள் கட்டி அணைத்த உடனே ஏதான தோற்றத்தில் இருந்த முருகப்பெருமான் வந்து வள்ளித்தாயாருக்கு வந்து ஆசைகள் வழங்கி இருக்காரு. அப்பதான் அம்பாளுக்கு வந்து உணர்றாங்க பூர்வ ஜென்மத்தோடைய பலன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பிராஜனுக்கு சொல்லி நல்ல முறையில அவங்களுக்கு வந்து திருத்தணியில வந்து திருமணம் ஆனதாகவும் பெரிய ஐதீகமே உண்டு. எவ்வளோ விஷயமும் நமக்கு வந்து நம்ம கந்தபுராணம் படிக்க ஐயனுடைய அந்த திருக்கல்யாண கதையை கேட்க இன்னைக்கு இந்த நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்று அழகான நம்ம வள்ளி தெய்வானையுடைய பிறந்த கதையை வந்து நம்ம கேட்டோம். இச்சாசக்தியாக வள்ளி தாயாரும் கிரியாசக்தியாக தேவயானி தாயாருமே இருந்து முருகன் ஞான சக்தியாக இருந்து பெரும் சக்திகளுமே இருந்து நமக்கு அருள்பாலிக்க காத்திருக்கிறாங்க. ஒரு சக்தியை கொண்டு ஆசீர்வாதம் கொடுத்தாலே நமக்கு 7 ஜென்மத்துக்கும் நமக்கு அந்த புண்ணியம் உண்டு. 3 சக்திகளா இருந்து நமக்கு அருள்பாலிக்க காத்திருக்கிறாங்க. இது வள்ளி தெய்வானை தாயார் எப்படி பிறந்தாங்க, எதனால முருகப்பெருமானுக்கு வந்து 2 மனைவிகள் வந்து அமைஞ்சாங்க என்றத சந்தேகம் எல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த பதிவானது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ முக்கியமா உங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்கறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இன்றைய பகுதியில கந்தபுராணம் தொடர்பான உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற 2 நங்கையர் எப்படி தோன்றினாங்க, யாரிடமிருந்து தோன்றினாங்க? கரெக்டான அந்த வரிகளை கொடுத்து சூப்பரா நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். யார் ரொம்ப அழகா அற்புதமா அந்த வரிகளை எல்லாம் அழகா திருத்தமா கமெண்ட் பண்றீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் கந்த புராணத்துல நமக்கு போரானது ஆரம்பிச்சிடும். முருகன் இதுக்கப்புறம் வேல் வாங்க போறாரு. இப்ப 2-3 நாளைக்கு இதுக்கப்புறம் கந்த புராண தொடர் வராது. வேற அற்புதங்கள் நிறைந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்காக வர காத்திருக்கு. இதை விட வேற சாட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி கந்த புராண தொடரும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க போறது எல்லாமே 100 1000% உண்மைன்றதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க போறீங்க. பதிவானதை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஐயனோட பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும்ன்றதே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.